நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து வார்ஃபேர். 2025 ரிலீஸ் ஆன ஆன்டை வார் ஆர் வார் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது இட் வாஸ் அன் ஆன்டை வார் ஃபிலிமாக தான் தோணுச்சு. ஸோ இந்த படம் வந்து வெட்டரன் ரே மெண்டோசா அண்ட் ஆலெக்ஸ் கார்லன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரே மெண்டோசா வந்து நிஜமாகவே வந்து ஒரு ஈராக் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு யூஎஸ் நேவி சீல். ஸோ அவர் அண்ட் அவரோட பிளட்டூன் வந்து ஒரு நவம்பர் 19, 2006 பேட்டில் ஆஃப் ரமாடி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்துச்சாங்க. ஸோ அதில் வந்து நேரடியாக வந்து அவங்க அங்கே இருந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தாங்க. ஸோ அது பேஸ் பண்ண கதை தான் இது. ஸோ இந்த படத்தில் வந்து டி ஃபேரோ, ஓன்டாய் டாய், வில் பவுல்டர், காஸ்மோ ஜார்விஸ், கிட் கார்னர், ஃபின், ஜோசப், சார்லஸ், நோவா, மைக்கேல் அப்படின்னு ஒரு பெரிய காஸ்டே நடிச்சிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து அந்த பிளட்டூனில் இருந்த ஒரு மெம்பர் எலியட் மில்லர், அவரோட கால் வந்து அந்த இதில் வந்து இழந்துருவார். ஸோ அவர் பேஸ் பண்ண இந்த படம். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலி இந்த படம் அட்டம் பண்ணதே வந்து ஒரு பெரிய பிரேவான விஷயந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து அந்த பேட்டிலவே வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 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 பிளட்டூனுக்குள்ளே இருக்கிற நிறைய சிக்கல்களை பேசியிருப்பாங்க. அண்ட் அந்த ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டில் இருந்தவங்களே வந்து பேசுகிறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் டாக்கிங் against your country's choices, your army choices அப்படின்னே சொல்லலாம். ஸோ அண்ட் ஆலெக்ஸ் கார்லண்ட் இது அவரோட லாஸ்ட் இயர் வந்து அவர் சிவில் வார் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். இட் வாஸ் வெரி இன்டென்ஸ், இட் வாஸ் வெரி ட்ராமேட்டிக். ஸோ அதே ட்ராமா அண்ட் அதே டிஸ்டர்பன்சஸ் வந்து இந்த படம் பார்த்தோன்னே ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1.5 hours தான் ஓடுது. பட் அவ்வளோ இன்டென்ஸான ஒரு படம், ஒரு ஸ்லோ பர்ன் அப்படின்னே சொல்லலாம் இந்த படம். பட் த ஸ்லோ பர்ன் இஸ் நாட் டுவர்ட்ஸ் த எண்ட், பட் இட் ஸ்லோலி எலவேட்ஸ் யூ டுவர்ட்ஸ் தட் மூமெண்ட் அப்படின்னே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு படம் பார்த்தோன்னே. ஸோ இந்த படத்தில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப நுணுக்கமாக எடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு பிளட்டூனில் வந்து ஒரு 8 to 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 8 to 9 மெம்பர்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு டாஸ்க் இருக்குது. ஸ்னைப்பர் ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த ஸ்னைப்பருக்கு துணையாக இன்னொருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவர் வந்து என்னென்ன மூமெண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வைப்பார். அதுக்கப்புறம் வந்து அந்த பிளட்டூனுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட்டு கூடயே வந்து ஒரு ரேடியோ கம்யூனிகேட் பண்ணுற ஒரு சோல்ஜர் இருப்பார். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஏதாவது ஒரு மூமெண்ட் ஆச்சுனாலோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேறு பிளட்டூனுக்கோ இல்லை வந்து அங்கே இருக்கிற ஒரு கேம்புக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து மேலே அவங்க இருக்கிற ஏரியாவில் மேலே வந்து ஒரு ஜெட்டு பறந்துக்கிட்டே இருக்கும், இல்லை ஒரு ட்ரோன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி இன்டென்ஸான ஒரு சிச்சுவேஷனை வந்து ரொம்பவே வந்து டீட்டெயில்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஈராக் வார் பற்றி நிறையா எஸ் அஃப்கோர்ஸ் கான்ட்ரவர்ஷியலான மூமெண்ட்ஸ் இருக்குது. வை யூஎஸ் வெண்ட், அங்கே இருந்துச்சா, அங்கே வந்து என்ன சொல்கிறது, அங்கே வெப்பன்ஸ் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து த ஹோல் நியூ டிபேட். நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஹோல் நியூ டிபேட். ஸோ நான் வந்து இந்த படத்தை பற்றி மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. So the director literally shows how their movement changes. So அவங்களோட இந்த படம் ஓப்பனிங்கே வந்து ஒரு விமென் அப்போ வந்து இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் ஆர் aerobics something, I don't know the exact pronunciation. ஸோ அது வந்து அது வந்து ரொம்ப ஃபேமஸ் யூஎஸில். ஸோ அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதிலிருந்தே அவங்களோட ஒரு சடன் ஷிஃப்ட் ஆகும். அவங்களோட டக்குன்னு ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு போவாங்க. பேட்டில் ஃபீல்டு இன் த சென்ஸ் அந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு வீடை வந்து அவங்க ஆக்கியபை பண்ணிக்குவாங்க. யூஸ்வலி அங்கே வந்து அப்படி தான் நடக்கும்.
ஸோ ஒரு 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 ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் எங்கே வந்து நிறையா மூமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு பில்டிங்கை வந்து அங்கே என்ன தான் சிவிலியன்ஸ் இருந்தாலும் அவங்கள வந்து மிரட்டியோ இல்லை இது பண்ணியோ அவங்க அந்த இடத்த எடுத்து அதை வந்து அவங்க வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு டவர் ஜோனாக எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த டவர் ஜோன்லேருந்து அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டவர் ஜோன் இருக்கும். அதுலேருந்து தான் வந்து ஆப்போசிட் ஸ்ட்ரீட்ஸ்லேயோ இல்லை எங்கே அவங்களுக்கு சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அங்கே வந்து அவங்க வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த சர்வேலன்ஸை வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த விஷயம் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஒவ்வொரு ஷோல்ஜரோட ஒவ்வொரு வெட்ரனோட அந்த ஒரு என்ன சொல்கிறது அவங்க என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்கில் இருக்காங்க அந்த எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக காமிச்சிருப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் இருக்கிற அந்த ஸ்ட்ரகிளுமே வந்து சின்ன சின்ன விஷயங்களை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு மேலே கீழே அப்படிங்கிற ஒரு ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஃபேமிலியோட வீடு எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு ஒரு ட்ராமாவில் இருப்பாங்க. தே ஆர் நாட் ஈவன் இன் திஸ் வார். லைக் என்ன தான் அவங்க ஈராக்கியன்ஸாக இருந்தாலும் தே டோன்ட் சப்போர்ட் தட் கவர்மெண்ட் ஆர் தட் லைக் அந்த வார் அப்படிங்கிறது போதும் ஹவு தே ஆர் கெட்டிங் சஃபர்ட் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஹவு திஸ் ஆர்மி எந்த அளவுக்கு வல்னரபுளாக இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப இதாக காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தில் ரொம்ப க்ளோரிஃபைல பண்ணவே மாட்டாங்க. அந்த வாரையும் சரி அந்த யூஎஸ் ஆர்மியுமே சரி ரொம்ப லைக் எந்த விதத்துலேயுமே க்ளோரிஃபிகேஷனே பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ இவங்க பேசிக்லி இது எல்லாமே செட் பண்ணிடுறாங்க. அவங்களோட வாட்ச் டவர்லேருந்து எல்லாமே செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற எனிமீஸ்க்கு வந்து லைக் டெரரிஸ்ட்க்கு வந்து தெரிஞ்சிருது இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு. ஸோ இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுமே வந்து ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கன் ஷாட் ஆகுது. ஸோ அங்கே வந்து சிவியர் வூண்ட் ஆச்சு அப்படின்னா அவங்கள மறுபடியும் வந்து கேம்புக்கு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் வரும். அந்த வெஹிக்கிள் அவங்கள ஏற்றி விட்டு இவங்க மறுபடியும் அந்த ஆப்ரேஷனை வந்து கன்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அதை ஏற்றி விடும் போது அங்கே வந்து ஒரு பசூக்கா அடிச்சிடும். ஸோ அந்த பசூக்காவில் நிறையா பேர் வந்து இன்ஜூர் ஆயிடுவாங்க. ஸோ அதில் ஒருத்தருக்கு வந்து 2 காலுமே இன்ஜூர் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து உயிர் தப்பிச்சு வருவார் அவர். அந்த சீன்லாம் ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்தையும் வந்து 2 பேரும் ப்ளஸ் இவங்களும் வந்து இந்த பிளட்டூனும் வந்து தப்பிச்சு போகணும். ஸோ அதுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அவங்க வருவாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போகும். நிறைய சைலண்ட் மூமெண்ட்ஸ் இருக்குது இந்த ஃபிலிமில். நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா வார் ஃபிலிம்ஸில் வந்து அஃப்கோர்ஸ் சைலண்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து அந்த சைலண்ட் மூமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ லவுடாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த இம்பேக்ட் வந்து it was very disturbing. லைக் எதுக்காக அவங்க அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பெயின் ஃபீல் பண்ணுறது வந்து நம்மளுக்கே வந்து தெரியும். அந்த மாதிரி அப்படி தான் ஒவ்வொரு ஷார்ட்டுமே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீக்வன்ஸ் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதில் அந்த பேட்சில் வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ண ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனோட ட்ராமாலாம் வந்து லைக் அவன் வந்து லைக் அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் அவனோட ட்ரூப்ஸ் வந்து செத்தத்தை பார்த்தோன்னே வந்து அந்த ஒரு ட்ராமாக்குள்ளே போகிறது இருக்கே அதெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து அந்த ஒரு அட்டாக் நடந்ததுக்கப்புறமே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப மைன்யூட்டாக காமிச்சிருப்பாங்க. யூஸ்வலி வந்து வார் ஃபிலிம்ஸில் வந்து ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் காமிப்பாங்க, எஸ்பெஷலி இன் பேட்டில் ஃபீல்டில். அஃப்கோர்ஸ் போஸ்ட் ட்ராமேட்டிக் பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறையா இருக்குது.
பட் இது வந்து அந்த அந்த பேட்டில் ஃபீல்டுலேயே அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து மென்டலாக வந்து எஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்டென்ஸாக காமிச்ச ஒரு படமாக எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த படம். அண்ட் லைக் போத் சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் பிளேட் அ மேஜர் ரோல் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் அண்ட் அந்த என்டையர் செட்டே வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் நிறையா மெத்தட்ஸ் வந்து அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க சோல்ஜர்ஸை காப்பாற்றுறதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இதில் லைக் ஃபியூ கான்ட்ரவர்ஷியலான மூமெண்ட்ஸும் இருக்குது. லைக் அவங்க லைக் ஒன்று ஆர்மியை வல்னரபுளாக காமிச்சிருப்பாங்க. ஆர்மி அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து லைக் ஒரு கேம்ப்லேருந்து இவங்களுக்கு வந்து எப்படி ஒரு சப்போர்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது அதுவும் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ லைக் இட் இஸ் சம்வாட் the thing is like this did not glorify war at any moment. அந்த படத்தில் they were like very careful in doing that அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ் எனக்கு படம் பார்த்து முடித்ததுமே அதை விட்டு வெளியே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. லைக் அந்த அதுவும் வந்து லைக் நான் சொன்ன மாதிரி அந்த சைலண்ட் மூமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ லவுடாக இருந்துச்சுல. ஸோ அந்த லவுட்னஸ் வந்து கொஞ்சம் நேரம் வந்து மண்டையில் இருந்துச்சு. எஸ், ஸோ தட்ஸ் my take on warfare, and I wish like more films comes on like இந்த மாதிரியான ஆன்டை வார் ஃபிலிம்ஸ் வந்து நிறையா நமக்கு தேவைப்படுது அது இந்த காலகட்டத்தில். Because like we think war is something like a funny business or like சும்மா போனால் ஒரு இடத்த அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் த ரியாலிட்டி இஸ் வெரி மச் ஆப்போசிட். அந்த இடத்துல இருக்கிற சிவிலியன்ஸுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு, லைக் அந்த நம்ம ஆர்மி ட்ரூப்ஸுக்கே எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, அண்ட் அது வந்து எந்த அளவுக்கான ஒரு ட்ராமா ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஒரு மனுஷனை பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரியான படங்கள் நிறையா வந்தால் தான் அது மூலிமா நிறையா சொல்ல முடியும். ஐ ஹோப் லைக் எஸ் லைக் அண்ட் கம்மிங் ஃப்ரம் அ ஹாலிவுட், அதுவும் வந்து ஒரு யுஎஸ் ஆர்மியை வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ நாள் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதை வந்து இந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டியை காமிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், திஸ் இஸ் மை டேக் ஆன் திஸ் ஃபிலிம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மெலகன். ஸோ இந்த படம் வந்து லைக் லாஸ்ட் டைமே நான் வேற ஒரு வீடியோவில் வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா அண்ட் ரீமா கட்கி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அண்ட் இட்ஸ் ஆல்சோ இதே பேரில் வந்து டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்குது, 2008-9 வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை தான் இவங்க வந்து ஃபிலிமாகவும் எடுத்திருக்காங்க. ஸோ நசீர் ஷேக் அப்படின்னு வந்து அந்த மெலகன் டவுனில் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு தேட்டர் ரன் பண்ணிட்டு வர்றாரு, ஒரு சின்ன தேட்டரு. ஸோ அந்த தேட்டரில் வந்து அவர் வந்து நிறையா இந்த மாண்டாஜஸ்லாம் வந்து எடிட் பண்ணி லைக் அதை வந்து ஒரு ஃபிலிமாக போடுவார். ஸோ பட் அது வந்து காப்பிரைட்டு அதில் இதுன்னு சொல்லி அவரோட தேட்டரை வந்து மூடிடுறாங்க. ஸோ அவரே வந்து ஒரு ஃபிலிம் எடுக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. அண்ட் அவருக்கு வந்து ஒரு குரு இருக்குது. ஸோ என்ன தான் அதில் வந்து ரைட்டர்லாம் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா பழைய ஹிந்தி ஃபேமஸான படங்களை வந்து ஸ்பூஃப் பண்ணி எடுக்கிறாரு. அண்ட் அதுவும் வந்து நல்லா ஓடிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஃபேம் வந்துடுது. அந்த ஃபேம் வந்ததுக்கப்புறம் அவரோட சுற்றி இருக்கிறவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, அந்த ரைட்டரை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, அவர் அதுக்கப்புறம் ஒரிஜினல் கண்டென்ட் எடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ இந்த படத்தில் வந்து ஆதர்ஷ், வினேஷ், சஷாங்க் அண்ட் அனுஜ் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த என்டையர் ஃபிலிமே வந்து இட்ஸ் அ ட்ரிபியூட் டு சினிமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனி ஒன் கேன் டேக் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. When you have a right story, when you have a right crew, when you have a right idea,
அது என்ன எந்த ஒரு பட்ஜெட்டில் இருந்தாலும் அண்ட் அது லைக் யுவர் ஹார்ட் இஃப் யுவர் ஹார்ட் இஸ் இன் தட் சினிமா அந்த மூவி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அழகாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து சினிமா பேரடைஸோ. அதுக்கப்புறம் குஜராத் மராத்தி பேஸ்ட் ஒரு ஃபிலிம் இருக்குது. அது அந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படம் வந்திருக்கு. அண்ட் கன்னடாலேயும் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிலிம் இருக்குது. ஒரு கிராமத்தாளுக்கு வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கேமரா கிடைக்கும். அந்த வீடியோ கேமரா வச்சு நிறையா ஷார்ட்ஸ் எடுப்பாங்க. அது வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபிலிமாக வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை தான். பட் இட் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி. ஸோ அந்த அந்த லொக்காலிட்டியை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அண்ட் அதில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, அண்ட் இந்த லீட் ரோல் வந்து எப்படி வந்து அவனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. ரைட்டர் வந்து அந்த காலத்திலேருந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க, எஸ்பெஷலி வந்து பாலிவுட்லலாம் எந்த அளவுக்கு ரைட்டர்ஸ் கஷ்டப்படுறாங்க, அந்த இதை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஆக்டிங் அவ்வளோ நல்லா வரும். பட் சம்ஹவ் வந்து காசு ஆர் லைக் அவங்களால ஒருத்தங்கிட்ட காசு இருந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா அவங்களே எப்படி ஆக்டராக வராங்க. அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நியூஆன்சஸ் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும், விச் we can related to some real life events அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் லீட் ரோல் நடித்தவங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவர் யூஸ்வலி நல்லா லைக் இந்த ஒயிட் டைகர் அப்படின்னு ஒரு கதை இருக்குது, அதுலேயும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அண்ட் எஸ்பெஷலி த காஸ்டே வந்து த காஸ்டே வந்து ரொம்ப லைக் ஆக்சுவலி நல்லா ஒரு ப்ரீடாமினண்ட்டான ஒரு காஸ்ட் லைக் இதில் எஸ்பெஷலி பாலிவுட்டில். ஸோ இவங்க லைக் இண்டிவிஜுவலாக நடித்த கதைகளுமே வந்து அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் ஆக்சுவலி. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஏன்னா பாலிவுட்டில் அந்த அளவுக்கு வந்து இப்போ ரீசெண்ட்லி வர ஃபிலிம்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஜர்னருக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இட் ஹேஸ் சம் ப்ரோபகேண்டாக்குள்ளே சிக்கிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் தாண்டி பாலிவுட்னால இந்த மாதிரியும் ஃபிலிம்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் வந்து இப்போ ரெகுலர் இன்டர்வல்ஸில் நிறைய இந்த மாதிரி படங்கள் வந்துட்டுருக்கு. அண்ட் இட்ஸ் அ குட் திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட எஸ்பெஷலி த கிளைமேக்ஸ் மூமெண்ட், அது நம்மளுக்கு என்ன தான் அது வந்து அப்படி தான் போகும் அப்படின்னு இருந்தாலும் அதை உட்காந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த உட்காந்து அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மேக்கிங்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் முடிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியும் வந்து அவ்வளோ ஒரிஜினலாக எடுத்திருந்தாங்க. அண்ட் அதில் நடித்தவங்களுக்கும் அவ்வளோ பேஷன் இருந்துச்சு சினிமா மேலே. ஐ மீன் தட் இஸ் வாட் மேட்டர்ஸ் ரைட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது படத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பெருசாக எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது. ஒரு ஹேண்டிகேம் மாதிரி ஒரு கேமரா இருக்கும். அண்ட் லைக் எடிட்டிங் வந்து அதிலே தான் வந்து ஆக்சுவலி அவர் கற்றுப்பார். அந்த ஹேண்டிகேம்லேயே வந்து கற்றுப்பார் எடிட்டிங்கும். டெக்கில் வந்து கற்றுக்குவார் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த சோர்ஸஸை வச்சு எப்படி ஒரு படம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத காமிப்பாங்க. அண்ட் த வே த ஆடியன்ஸ் ஆல்சோ என்ஜாய்ஸ், like it gives a hope that our audience ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட், ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்கும்போது they do appreciate it, they do enjoy it அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து இந்த படம் வந்து மறுபடியும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. லைக் அவங்க அந்த ஐடியா எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்க வந்து ஷூட்டிங் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ்.
எமோஷன்ஸ். காமெடி இருக்குது, லைக் எமோஷன்ஸ் இருக்குது, பிட்ரேயல் இருக்குது, அண்ட் அட் த சேம் டைம் லைக் ரிவெஞ்ச் இருக்குது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சேர்ந்த ஒரு படமாக இருந்துச்சு. எல்லா எமோஷன்ஸுமே வந்து இந்த படத்தில் இருக்குது. அண்ட் தோஸ் எமோஷன்ஸ் ரியலி ஒர்க்ட் அவுட். ஒரு சில விஷயங்கள் வந்து லைக் எக்ஸாம்பிள் த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் ஆர் லைக் த லவ் போர்ஷன் எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட் லவ்வோட போர்ஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து லைக் அது மட்டும் கொஞ்சம் வைக்கணும்னு வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் மற்றபடி வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து பெருசாக குறைகள் இல்லை. கிட்டத்தட்ட எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஸோ இதில் எல்லா கேரக்டருக்குமே வந்து ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. அண்ட் அந்த எல்லா கேரக்டருக்குமே வந்து ஹை அண்ட் லோ மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ லைக் பேசிக்லி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் யூஸ்வலாக தெரிஞ்சாலும் இந்த படத்தில் அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை காட்சிப்படுத்தின விதம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த படத்தில். எஸ், இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது. லைக் ஐ சஜஸ்ட் யூ டு வாட்ச், டு பி ஃப்ராங்க். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சினிமாவாக நான் இந்த படம் இந்த ஃபிலிமை நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி த லாஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. எஸ், அமேசான் ப்ரைமில் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் மை டேக் ஆன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து கொஞ்சம் பழைய படம். இட்ஸ் 2015 ஃபிலிம், பிக்கு. சுஜித் சர்க்கார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விக்கி டோனர், அக்டோபர், சர்தார் உத்தம் அண்ட் பிங்க் அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ பர்சனலி எனக்கு இவரோட ஒர்க்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து அக்டோபர்லாம் அவ்வளோ ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் பிக்குவும். ரொம்ப நாள் பார்க்கணும் அப்படின்னு லைக் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு படம். ஸோ கடைசியில் பார்க்க முடிஞ்சது. ஸோ அமிதாப் பச்சன், தீபிகா அண்ட் இர்ஃபான் கான் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பாஸ்கர் பானர்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரோட பொண்ணு தான் வந்து பிக்கு. ஸோ இவங்க வந்து அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஸோ பாஸ்கர் பானர்ஜி அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் ஆர் லைக் டெத் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு, அவரோட டெத் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கக்கூடாது, அவரோட டெத் வந்து கொஞ்சம் லைக் ஒரு சேஃபாக இருக்கணும், அவர் லைக் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனுஷன். அண்ட் அவருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ பிக்கு வந்து 30 இயர்ஸ் அவங்களுக்கு 30 இயர்ஸ் ஆகிருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து மேரேஜ் இருக்காது. ஏன்னா இவர் வந்து கல்யாணம் அதில் வந்து அவருக்கு வந்து பெருசாக லைக் அவருக்கு வந்து பெருசாக அதில் வந்து நம்பிக்கை கிடையாது. ஸோ அது வந்து அவரோட டாட்டருக்கு வந்து பண்ணி வைக்க மாட்டார். அவர் அது வந்து வேணான்னு சொல்லுவார். பிக்கு வந்து இவரை வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து நிறையா என்ன சொல்கிறது, நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் இவரை சுற்றி. அண்ட் லிட்ரலி இவங்களோட கான்வர்சேஷனே கம்ப்ளீட்லி அவங்க அப்பாவோட கான்ஸ்டிபேஷன் பற்றி தான் இருக்கும். அண்ட் அவரும் இவங்ககிட்ட அதை தான் பேசுவாங்க, இவங்களும் அதை தான் பேசுவாங்க. மற்றபடி அவங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய கான்வர்சேஷனே எதுவுமே இருக்காது. பெரிய கான்வர்சேஷன்னா இந்த மேரேஜ் இது வரும், அதுவும் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் மற்றபடி மொத்தமாகவே இவங்களோட கான்வர்சேஷன் வந்து கான்ஸ்டிபேஷனில் தான் இருக்கும். ஸோ பிக்கு வந்து ஒரு ரொம்ப பெக்யூலியரான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட் லிவிங் வேர்ல்டில் இருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப கொஞ்சம் முன்கோபமாக இருப்பாங்க, எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க ஒரு சில பேர்கிட்ட. ஆர் அவங்களோட மேனரிசமே அதே மாதிரி தான் இருக்கும். லைக் அவங்க வந்து லிட்ரலாக எரிஞ்சு விழுகிறதா இருக்காது. பட் த வே ஷி ரியாக்ட்ஸ் இட் செல்ஃப் லைக் என்ன சொல்கிறது, ஒரு எப்போதுமே கொஞ்சம் கோபமாகவே இருக்கிற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாங்க. அண்ட் இர்ஃபானோட கேரக்டர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு டாக்ஸி டிரைவராக இருப்பார், டாக்ஸி ஓனராக இருப்பார். லைக் நிறையா டாக்ஸியோட ஓனராக இருப்பார். ஸோ இவரோட ஒரு கார் தான் வந்து பிக்கு வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து கொண்டு போய் விடுறதா இருக்கும். ஸோ அதில் வந்து 2-3 ஆக்சிடெண்ட் நடந்துடும்.
பிக்கு பிக்கு வந்து பிக்கு கிட்ட வந்து அவர்னால போய் டேரெக்டாக கேட்க முடியாது. அண்ட் அண்ட் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு 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 கட்டத்தில் வந்து ஒரு கிளாஷ் மாதிரி ஆகும். ஸோ பட் வந்து பிக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கொல்கத்தா இவங்க அப்பாவோட பழைய வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த 3 கேரக்டருமே ஜாயின் ஆகும். ஸோ அவங்களோட ரோட் ஜேர்னி தான் வந்து கிட்டத்தட்ட கதையாக இருக்கும். ரொம்பவே கான்வர்சேஷன் ஓரியன்டான ஒரு ஃபிலிம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான படங்கள் ஏன் நிறைய வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. நிறைய டைலாக்ஸ் இருக்கும். டைலாக்ஸ் வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். லைக் அந்த டைலாக்ஸ் மூலியமாகவே ஒவ்வொருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே அழகாக அவர் ஃப்ரேம் பண்ணியிருப்பார். எஸ்பெஷலி காரில் போகும்போது அவங்க பேசிக்கிற விஷயங்கள் இருக்கட்டும், ஃபெமினிசம் பற்றியாக இருக்கட்டும், லைக் காஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து லைஃப்பை லீடு பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஏன்னா 3மே வந்து கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர்ஸ். அண்ட் அந்த 3 கேரக்டர்ஸுமே வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது அதில் இர்ஃபான் கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்குற, இந்த உலகத்தை கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்குற ஒரு இதாக இருப்பார். அமிதாப் பச்சனோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். பிக்குவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் ஆங்கரியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அண்ட் ஷீ டசன்ட் ஹெசிடேட் டு டேக் கேர் ஆஃப் அ ஃபாதர் அப்படிங்கிற மாதிரியான எவ்வளோ தான் அவர் பண்ணாலும் ஷீ வில் மேக் ஷோர் தட் ஷீ டேக்ஸ் கேர் ஆஃப் ஹர் ஃபாதர். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸில் இருக்கிற ஒரு லைக் அவங்க சேர்ந்தா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் மாற்றி அட்வைஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒவ்வொருத்தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதா இருக்கட்டும், எஸ்பெஷலி இர்ஃபான் கானுக்கும் தீபிகா படுகோன் பிக்கோட கேரக்டருக்கும் வந்து அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரொமான்ஸ் பில்ட் ஆகிறதே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அவ்வளோ சட்டிலாக இருக்கும். லைக் ரொம்ப அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை வந்து ரொம்ப புஷ் பண்ணி காமிக்காமல், அதுக்கான தனியாக மூமெண்ட்ஸ்லாம் வச்சு காமிக்காமல் லிட்ரலி வந்து கண்ணிலே பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லணும். அதுவும் இர்ஃபான் கான் சொல்லவே வேணாம். அவரோட ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து அவரோட கண்ணே அவ்வளோ எமோட் பண்ணும். ஆஸ் சேம் கோஸ் டு தீபிகா படுகோன். ஸோ அந்த ஒரு லைக் ரெண்டு ஆக்டர்ஸோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது டுவர்ட்ஸ் த லைக் லாஸ்ட் 1 hour அவங்களோட ரொமான்ஸ் வந்து லைக் அது பில்ட் ஆகுறதே வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். அண்ட் அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த படத்தில். அண்ட் இதில் வந்து பிக்கு ஓட கேரக்டர் தான் வந்து இதில் லைக் ஒரு 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 ப்ரீடாமினண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எமோட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சதுமே வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. லைக் தேர் இஸ் அந்த ஒரு பேட்மிண்டன் சீன் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பேட்மிண்டன் விளாடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து அவங்களோட அப்பாவை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்கும். ஸோ அவங்க அப்பாவோட அந்த ரொட்டீனை முடிச்சுட்டு வரும்போதே அவங்க பேட்மிண்டன் விளாண்டு முடிச்சிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க கேட்பாங்க லைக் பேட்மிண்டன் முடிச்சிட்டிங்களா விளாண்டு அப்படிங்கிறது. அது பார்க்கும் போதெல்லாம் வந்து ஹவு மச் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷீ இஸ் கேரிங் ஆன் அப்படிங்கிறது வந்து லிட்ரலி தெரியும். அந்த மாதிரி நிறையா சீன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி திணிக்காமல் அப்படி ஒரு உமனோட லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சட்டிலாக காமிச்ச ஒரு படமாக நான் அதை பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரியான படங்களில் யூஸ்வலி என்ன ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கணும்னா, த வே தே டாக் அபவுட் த காஸ்ட் ஆர் த காஸ்ட் சிஸ்டம். ஸோ அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியும், லைக் அதை வந்து எந்த விதத்துலேயுமே வந்து லைக் இந்த மாதிரியான படங்களில் ஆர் லைக் மோஸ்ட் ஆஃப் த பாலிவுட் ஃபிலிம்ஸில் இருக்கிற பெரிய பிரச்சனையாக அதுதான்.
இப்போ இவங்க வந்து பேனர்ஜி, ஸோ இவங்க வேற ஒரு காஸ்டில் இருப்பாங்க. அண்ட் இர்ஃபான் கானோட கேரக்டர் வந்து ராணா சௌத்ரி. ஸோ அவர் வந்து வேற ஒரு அந்த உத்தரப்பிரதேஷ் பேஸ்ட் சம் காஸ்ட் அவங்க போல். ஸோ அந்த அந்த அதை மாற்றி மாற்றி இவங்க வந்து அதை கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லைக் இப்பயும் வந்து பாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுகிற ஒரு விஷயம். அதை மட்டும் இவங்க ஏன் வந்து அதை அதை மட்டும் ஏன் வந்து இவங்க வந்து அதை லைக் தவிர்க்க மாட்டிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தோட பெரிய டிசப்பாயிண்டிங்கான மூமெண்ட் அதுதான். ஏன்னா லைக் இட் சம்ஹவ் டைல்யூட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா ஸோ இப்போ என்னதான் அது வந்து ஒரு தீபிகா படுகோனோட கேரக்டர் அதை வந்து அதை பேசலைனாலும் அவங்க அப்பா வந்து நாங்கள் பேனர்ஜி, நாங்கள் இப்படி அப்படின்னு சொல்கிறதும், நீங்கள் வந்து சௌத்ரி இப்படி அந்த மாதிரி பேசுகிறதும், அண்ட் இன்னும் சொல்லப்போனால் கொல்கத்தாவில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு ஒரு புரிதலும், இல்லை டெல்லியில் இருக்கிறவங்க தான் ஒரு புரிதல் அப்படின்னு, டெல்லியில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு இவங்க ஒரு புரிதல்லையும் அந்த மாதிரி அதை வந்து லைக் அந்த மாதிரியான ஒரு டைலாக்ஸ்க்கு வந்து இந்த படத்தில் ஒரு பர்பஸ் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து இந்த டைலாக்ஸுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து நிறையா வேறு ஏதாவது ஒரு டைலாக்ஸ் வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருக்கலாம். ஸோ பட் சம்ஹவ் அவங்களோட காஸ்ட் ஆர் அவங்க வந்து ஃபேமிலி நேம்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து பின்னாடி வரனாலேயே வந்து இந்த மாதிரியான டைலாக்ஸ் வந்து அவங்க வைக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் அதில் வந்து ஒரு காஸ்ட் இது பில்ட் ஆகுது. ஸோ எனக்கு இந்த படத்தில் அது ஒன்று தான் பெரிய டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பட் மற்றபடி இட்ஸ் அ ஹோல் ஹார்ட்டட் ஃபிலிம். நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அண்ட் அட் த எண்ட் வந்து த வே ஹிஸ் லைக் அமிதாப் பச்சனோட கேரக்டர் த வே இட் எண்ட்ஸ் அதுவுமே வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனோன்னா லைக் ஒரு சைடில் ஒரு சோகம் இருந்தாலும் எஸ் ஹீ ஹாஸ் டன் சம்திங் வாட் ஹீ லைக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேரக்டருக்குமே வந்து ஸோ இர்ஃபான் கானோட கேரக்டர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆங்கர் மாதிரி. ஸோ இந்த ரெண்டு கேரக்டருக்குமே இந்த ரெண்டு கேரக்டருக்கும் இருக்கிற சில குறைகள் ஒரு சில விஷயங்களை வந்து அந்த இர்ஃபான் கானோட கேரக்டர் வந்து சௌத்ரிங்கிற கேரக்டர் வந்து தீர்த்து வைக்கும். ராணா சௌத்ரியோட கேரக்டர் வந்து தீர்த்து வைக்கும். அண்ட் த ராணா பிளேஸ் அண்ட் ராணா லைக் லிட்ரலி பிளேஸ் என்ன சொல்கிறது, அந்த ரோலே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ரோல் இப்போ வந்து நிறையா மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஆக்சுவலி நம்ம படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அது நமக்கு வந்து அந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் ஃபீல் ஆகும். இந்த தேர்டு கேரக்டர் ஆர் இந்த ரெண்டு கேரக்டருக்கும் ஒரு மிடில் கிரவுண்ட் கேரக்டர் வந்து என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அது நம்ம பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் வந்து இந்த படத்துலேயும் வந்துச்சு எனக்கு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது, முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஹோல் ஹார்ட்டட் ஃபிலிம். இட்ஸ் சிம்பிள் அஸ் தட். லைக் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி தீபிகா படுகோனோட ஆக்டிங் வந்து இதில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. த வே ஷி எக்ஸ்பிரஸஸ் த ஆங்கர், த வே ஷி எக்ஸ்பிரஸஸ் ஹர் ஜாய், த வே ஷி எக்ஸ்பிரஸஸ் ஹர் லவ், அவ்வளோ சட்டிலான ஆக்டிங். லைக் அதுவும் அமிதாப் பச்சன் அண்ட் இர்ஃபான் கான் ஆப்போசிட்டில் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து லைக் இட்ஸ் சம்வாட் இன்க்ரெடிபிள். ஐ விஷ் டு see these actors. Of course இர்ஃபான் கான் is no more. பட் லைக் இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க பாலிவுட்டில். ஐ ஹோப் தே கம் பேக் டு தியர் ரூட்ஸ்.
like act films that are more like that elevates their character, that elevates their acting அப்படின்னு ஒரு hope இருக்கு. Let's see the future. And yes, this is my take on Piku.